சீரியஸாக இருக்க வேண்டிய நேரத்தில் நம்ம சீரியஸாக இருந்ததே கிடையாது. எல்லாரும் வாழ்க்கையில் நமக்கு சின்ன வயசில் சொல்லி சொல்லி வளர்த்ததுனால கமிட்மெண்ட்லேருந்து ஒதுங்கி இருக்கவே பார்க்குறோம். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள நாம் பெரும்பாலும் தயாராக இருந்ததே கிடையாது. நமக்கு பொறுப்புகள் மீது ஒரு வெறுப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பாக்கள் நமக்கு புரியாதுங்கிறதுக்காக சொல்லி சொல்லி ஏமாற்றியே வளர்த்துருக்காங்க. சின்ன வயசில் சொல்லுவாங்க, இப்போ நீ எல்கேஜி படிக்கிற, இப்போ நீ நல்லா படிச்சிட்டீங்கன்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம். அப்போ நம்ம வாழும்போது ஜாலியாகவே இருக்க முடியாது நம்ம கணக்குப்படி. இப்போ படிக்கிறப்ப நீ நல்லா படிச்சிட்டீங்கன்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம்னு ஒன்றுமே தெரியாது எல்கேஜி பிள்ளை ஏமாத்துறது. அப்போ என்ன சொன்னால் அந்த பிள்ளைக்கு புரியுங்கிறது தெரியாமல் கூட நீங்கள் அப்படி சொல்லியிருந்துருக்கலாம். அதுக்கு அந்த பிள்ளை கொஞ்சம் விவரம் வந்து 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ்லாம் வர்றப்போ சொல்லுவாங்க, நீ முன்னால் சின்ன பிள்ளையாக இருந்த அப்போ கூட ஓகே, இப்போ நீ பெரிய பிள்ளை ஆகிட்ட, இப்போ நீ நல்லா படித்தா தான் உனக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கு, இல்லாட்டி ஃபியூச்சர் நாசமாக போன்றாங்க அப்பயே. அதுக்கடுத்து ஒரு 6ஆம் கிளாஸ் தான் வந்துருச்சுன்னா அடுத்த லெவல் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறப்ப 5ஆம் கிளாஸில் சொல்லுவாங்க, நீ சின்ன பிள்ளை கிடையாது, இப்போ ரொம்ப பெரிய பிள்ளை, முன்ன விட நீ நல்லா படித்தா தான் அதுக்கப்புறம் நீ ஜாலியாக இருக்கலாம். எது இப்போ நல்லா படித்தா பின்னால் ஜாலியாக இருக்கலாம், இப்போ நல்லா படித்தா பின்னால் ஜாலியாக இருக்கலாம். அது என்ன ஜாலியாக இருக்கிறது? ஜாலியாக இருக்கிறது எப்போதுமே இருக்கலாம். அப்போ சின்ன வயசில் நமக்கு புரியலைங்கிறதுக்காண்டி நம்மளாம் அடல்ட் இல்லைங்கிறதுக்காண்டி நமக்கு சொல்லி சொல்லி இப்படி ஃபீட் பண்ணியிருக்காங்க. பொம்பளை பிள்ளைங்க இப்படி தான் சொல்லுவாங்க, ஆம்பளை பிள்ளைங்க இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ எங்கள் மனநிலை என்னவாகுது அப்படின்னு கேட்டால், நான் இப்போ என் கடமையை முடிச்சுட்டேன்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம், நான் என்னுடைய கடமையை முடிச்சுட்டேன்னா நான் பின்னால் ஜாலியாக இருக்கலாம். கடமையை செய்வதே ஜாலி தான் நீங்கள் சொல்லலை, அதான் பிரச்சனை. இங்கே கடமையை செய்வதே மகிழ்ச்சியான விஷயம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லியே கொடுக்கல. அதுக்கடுத்து 8ஆம் கிளாஸில் வந்தவொடனே ஆரம்பிச்சோம், அடுத்து 10ஆம் கிளாஸ் வருது, நீ மட்டும் 10ஆம் கிளாஸில் நல்லா படித்து பெரிய மார்க் எடுத்துட்ட, அதுக்கப்புறம் நீ ராஜா தாண்டா, சந்தோஷமாக நீ இருக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அதை நம்பி அவன் 8ஆம் கிளாஸ்லேருந்து உசுரை கொடுத்து கஷ்டப்பட்டு படித்து 10ஆம் கிளாஸில் எல்லாரும் சுற்றி உட்காந்து முங்கு எடுத்தாலும் உசுரை கொடுத்து படித்து 490 மார்க் எடுத்து அப்படி போன உடனேயும் 10th முடித்து வெளியில் வரையிலே சொல்லிடுவாங்க, தம்பி 12th ஸ்டாண்டர்ட் தான்ப்பா உன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், இது வரைக்கும் நீ படித்ததில் அடுத்த லெவலுக்கு வரணும்னா 12th ஸ்டாண்டர்டில் நல்ல மார்க் எடுக்கணும். என்னம்மா 10ஆம் கிளாஸில் நல்ல மார்க் எடுத்துட்டா பெரிய அளவுக்கு வந்துட்டோம்னா வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கலாம் நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு அப்போ சொன்னால், அது அப்போ சொன்னேன், ஆனால் இப்போ 12th ஸ்டாண்டர்டில் நல்ல மார்க் எடுத்தால் தான் அதுக்கப்புறம் நீ ஜாலியாக இருக்கலாம். 12th மட்டும் நீ நல்லா படிச்சுட்டேன். அதுக்காக முதல்லாம் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் படிக்க மாட்டாங்க, இப்போ 11th பப்ளிக் வச்சு விட்டாங்க. அதேமாதிரி எல்கேஜிக்கெலாம் பப்ளிக் வந்துடும் நினைக்கிறேன். எல்கேஜி பப்ளிக், 1ஆம் கிளாஸ் பப்ளிக், 2ஆம் கிளாஸ் பப்ளிக், இவ்வளோ தூரம் இத்தனை பப்ளிக் எக்ஸாமினேஷன். 8ஆம் கிளாஸே ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன் மாதிரி நடக்குது, 10ஆம் கிளாஸ் ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன் மாதிரி நடக்குது, 11, 12 இவ்வளோ பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறோம். இப்படி எழுதுகிற பசங்கள்கிட்ட நம்ம பெருசுங்களாம் வந்து சொல்லணும், நாங்கள்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு தெரியுமா பாஸு, உங்கள் சிலபஸை போய் எடுத்து பாருங்கள், ஒன்றுமே கிடையாது, அது ஒன்றுமே கிடையாது. இப்போ படிக்கிறது கஷ்டம், அதை நம்ம ஒத்துக்கிறதே கிடையாது. 12ஆம் கிளாஸை மட்டும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் முடிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்று யார் கேட்க போகிறா அப்படிமாங்க. அதை நம்பி 10ஆவதுலேருந்தே 12ஆம் கிளாஸுக்கான பாடத்தெல்லாம் படித்து 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 மனப்பாடம் பண்ணி மண்டையில் ஏற்றி தூங்குறப்ப போகிறப்ப வாரப்ப சிறப்பு அந்தஸ்து எல்லாமே கொடுப்பாங்க. இரவு நேரத்தில் பால் வழங்கப்படும், காலையில் காஃபி வழங்கப்படும், புதிய உடைகள் எடுத்து தரப்படும், திருமணங்களுக்கு அனுமதிக்கப்படாது, கேபிள் டிவிகள் கட் பண்ணப்படும், சினிமாக்கள் அனுமதிக்கப்படாது, எதுவுமே பார்க்கக்கூடாது, வீட்டில் எல்லாருமே டிவி ஆஃப் பண்ணிடுவானு. அதுக்கடுத்து நம்பி 12th முடித்தோம்னா 12th முடிச்சுவிட்டு அப்படியே விட்டு எரிஞ்சிட்டு புக்கெல்லாம் வீசி எரிஞ்சிட்டு ஒடியாருவாங்க. வாசல் அப்பா நிற்பார், தம்பி வாப்பா நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா. அப்போவும் அந்த உண்மையை சொல்லவே மாட்டாங்க. இதை மட்டும் நீ ஒழுங்காக முடிச்சுட்டு தம்பி, அதுக்கப்புறம் உன்னை யார் கேட்க போகிறா, ஒரு நல்ல காலேஜில் போய் சேர்ந்துட்டீங்கன்னா நீ பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு. அவனு சரி 12th வரைக்கும் தான் அவ்வளோ கஷ்டம், அதுக்கடுத்து இதை முடிப்போன்னு கஷ்டப்பட்டு படித்து போய் ஒரு காலேஜுக்கு போய் ஃபஸ்ட் நாள் உட்காந்தா, இந்த இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல ஃபஸ்ட் டே அன்னைக்கு, அவங்கன்னா அவங்கள சொல்லலை, அவங்களுடைய நெருக்கடியில் ஒன்று இருக்குல்ல, இது வரைக்கும் படித்ததா, ஃபஸ்ட் டே அன்னைக்கு ஓரியன்டேஷன்லேயே சொல்லிடுவாங்க, தம்பி இது வரைக்கும் நீ படித்ததெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இனிமே தான் இருக்குது உனக்கு அப்படிம்பாங்க. ஏன்னா அதான் உண்மை, அதான் உண்மை. நீங்கள் 12ஆம் வகுப்பு வரை படித்த படிப்பை விட இன்ஜினியரிங் படிப்பு என்பது மிகப்பெரியது. உலகத்துடைய பெரிய இன்ஜினியர்கள் பற்றி நீங்கள் பேசும்போது என்ன சொல்கிறீங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் 24 மணி நேரம் லேப்லே இருந்தார்னு பெருமையாக பேசுகிறீங்க இல்லையா? உலகத்துடைய அறிவியலை கற்றுக்கொள்ளணும் எப்போதுமே அதுக்கான டெடிகேஷனை கொடுத்துருக்கான், தன் வாழ்க்கை அடமானம் வச்சிருக்கான். அது ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் படிச்சுவிட்டு ஜாலியாக இருந்தாலும் இன்ஜினியரிங் நடக்காது பாஸே, நம்ம ஒத்துக்கிறதே கிடையாது, விளையாட்டாக மாற்றிட்டோம். நம்ம உலகத்தின் பெருவெற்றியாளர்கள் சயின்ஸில் ஜெயிச்சவங்க எல்லாருமே டெடிகேட்டட் பர்சன் தான் ஜெயிச்சிருக்கான். அது நீங்கள் பெருமையாக வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறீங்க, அதுதான் நீங்கள் நம்பவே மாட்டேங்கிறீங்க. ஏன் நீங்கள் தாமஸ் ஆல்வா எடிசன் நம்பவே மாட்டேங்கிறீங்க? அப்போ இன்ஜினியரிங் சாதாரணம் கிடையாதுல்ல, நாங்கள் விட்ட படிப்பு என்பது சாதாரணம் கிடையாது, அதை வைத்து தான் நீங்கள் ராக்கெட் சயின்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் பண்ண போகிறீங்க. அப்போ அவர் சொல்லுவார், இது வரைக்கும் நீங்கள் படித்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை. சரின்னு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்னியம்மா, இங்கே முத நாளே சொல்லிட்டாங்கம்மா, இதுக்கு மேலே தான் இருக்குது உனக்குங்கிறானுங்க, புக்கே கிடையாதான், லைப்ரரியில் போய் ரெஃபரன்ஸ்னு ஒன்று எடுத்து படிக்கணுமா, ரெஃபர் பண்ணி படிக்கிறதுனாவே எனக்கு என்னன்னே தெரியாதே அப்படின்னு. அதுக்கப்புறம் அம்மா சொல்லுவாங்க, 4 வருஷம் தம்பி, 4 வருஷம் பல்ல கடிச்சிக்கிட்டு படிச்சுட்டேன்னு வச்சுக்கவேன், அதுக்கடுத்து நீ ஒரு வேலைக்கு போகிற, அப்புறம் ஒன்றை யார் கேட்க போகிறா, ஜாலியாக இருக்கலாம். சரின்னு அதை நம்பி 4 வருஷம் மூச்சா பிடிச்சி கஷ்டப்பட்டு படித்து ஒரு வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு ஓரியன்டேஷன் நடத்துவாங்க. அங்கே ஒருத்தர் வந்து, இது வரைக்கும் நீங்கள் படித்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் புதுசாக படிக்கணும் அப்படிமா.
மைசூர்லேருந்து ட்ரைனிங் சென்டர்லேயே நைட்டு அழுதுகிட்டே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அம்மா ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டா, அதுக்கப்புறம் நீ ராஜா மாதிரி இருக்கலாம், உனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னியம்மா, இங்கே ஒருத்தர் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாருமான். அம்மாக்கள் அப்போ கூட சும்மா இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் கவலைப்படாத தம்பி, 2 வருஷம் பல்ல கடிச்சிட்டு வேலை பார்த்து காசு பணம் பண்ணினா அடுத்து உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருவேன், அப்புறம் வர்ற பொண்ணு ஒன்றை பார்த்துக்குவான் அப்படிமா. அதை நம்பி மறுபடியும் அவன் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து கஷ்டப்பட்டு படித்து அமெரிக்கா கான்சைட்டு போய் கை நிறைய சம்பாரிச்சே பேங்க் பேலன்ஸ்லாம் வச்சு ஊருக்குள்ளே இன்ஜினியர்லாம் பேர் வாங்கி எல்லாம் பண்ணி 4 வருஷம் கழிச்சு அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் மணிரத்னம் படத்தெல்லாம் நம்பி நமக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிலாம் கற்பனைலாம் பண்ணி தலை நிறைய மல்லிகை பூவோடு ஒரு பொண்ணு காலையில் காஃபி கொடுத்து எழுப்பும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணுவான். கல்யாணம் பண்ணிவிட்டு மறுநாள் தான் தெரியும் காஃபி போட பொண்டாட்டி கொண்டாந்து கொடுக்காது, அந்த பால் வாங்கவே நாம தான் போகணும் அப்படிங்கிற உண்மை. பால் பூத்துலேருந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா கல்யாணம் பண்ணா ஒருத்தி வருவா, அவள் உன்னை பார்த்துக்குவான்னு சொன்னியம்மா, அவளை பார்த்துக்கிறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்கே அப்படின்னு. அப்போ கூட அம்மாக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. விட்றா தம்பி, ஒரு புள்ள பிறந்தா எல்லாம் சரியாயிரும்பாங்க. அம்மாக்கள் கடைசி வரைக்கும் உண்மையை சொல்வதே கிடையாது. வாழ்க்கையில் நீங்கள் வளர வளர பொறுப்பு கூடும், குறையவே குறையாது. அட்லீஸ்ட் இப்போ நான் அந்த உண்மையை உங்களுக்கு சொல்லிடுறேன். யூ கைஸ் ஆர் க்ரோன் அடல்ட் நவ். வாழ்க்கையில் நீங்கள் வளர வளர பொறுப்பு கூடும், சமூகத்தின் மீதான பொறுப்பு கூடும், குடும்பத்தின் மீதான பொறுப்பு கூடும், வேலை சார்ந்த பொறுப்பு கூடும். 10 வருஷத்துக்கு முன்னால் நான் எனக்கு எடுத்த எஃபர்ட்டை விட இன்றைக்கி எஃபர்ட் கூட தான் எடுக்க வேண்டி இருக்குது. குறைக்கலாம் முடியாது, கூட்டிக்கிட்டே தான் போகணும். அந்த பார் அதிகமாக செட் பண்ணிகிட்டே தான் போவாங்க. யூ ஆர் நோ மோர் கிட்ஸ், யூ கைஸ் ஆர் க்ரோன் அடல்ட்ஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு க்ரோன் அடல்ட்டாக நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான மனநிலை இப்போதே உருவாக்கி கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த உங்கள் பங்களிப்புகளை வெறும் கருத்துக்களாக முன்வைக்காமல் நான் சொன்ன மாதிரி குறைஞ்சபட்சம் போய் நின்று ஓட்டு போடுங்க. உங்கள் தெருக்காரன்ட்ட காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதன்னு சொல்லுங்கள். ஓட்டு போடுறது உங்கள் ஜனநாயக கடமைன்னு சொல்லுங்கள். எலெக்ஷன் விளையாட்டில் போய் நின்று உனக்கான தலைவிதியை நீ மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பை அதுதான் உருவாக்கி தருன்னு போய் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் ஸ்டார்ட் வித் தட் செய்யுங்க. ஏன் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து கோபம் மட்டுமே பட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய அறச்சீற்றத்தை நான் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அது வெறும் கோபமாக வார்த்தைகளாக மட்டும் முடிவதில் எந்த புண்ணியமும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள ஒரு பெண்ணை இந்த உலகம் எப்படி வச்சிருக்கு பாருங்க. ஒரு பெண்ணின் வேலை ஒரு ஆணை பார்த்துக்கொள்வது. டே ஒரு ஆண் தாண்டா ஒரு பெண்ணை பார்த்துக்கணும்னு சொல்லி வளர்க்காத உங்கள் சிக்கல் தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகளை கொண்டாந்து விடுது. வீடுகளுக்குள் சொல்லிக் கொடுங்க, ஒரு ஆம்பளை பிள்ளையோட வேலை பொம்பளை பிள்ளையை பார்த்துக்கிறதுன்னு. பசங்க நல்லா தான் இருக்கானுங்க, கரெக்டாக சொல்லி கொடுத்தா பிரச்சனை இல்லை. ஆணையும் பெண்ணையும் எதிரியாகவே சித்தரிப்பது. அழகின் பொருட்டே ஒரு பெண்ணை தூக்கி வைத்து கொண்டாடுகிற போது தயவு செய்து ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அறிவின் பொருட்டு உங்களை எவன் மதிக்கிறானோ அவன்தான் உங்களுக்கான ஆண்மகன். அழகின் பொருட்டு உங்களை கொண்டாடுகிறவன் தவறானவன். ஒத்துக்காதீங்க.